இன்னைக்கு நம்ம ஒரு தரமான இந்தோனேஷியன் பேய் படத்தை தான் பார்க்க போறோம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் செம்மையா த்ரில்லிங்கா கொண்டு போயிருப்பாங்க. அண்ட் இந்த ஸ்டோரி நல்லா போச்சுன்னா பார்ட் 2மே பார்ப்போம். ஸோ வெல்கம் பேக். இது உங்கள் ஃபிலிம் வேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. ஏன்னா நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்மே எங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட். ஸோ வாங்க மக்களே ஸ்டோரிக்குள்ள போயிடுவோம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு லேடியை காமிக்கிறாங்க. உடம்பு சரியில்லாம படுத்துட்டு இருக்காங்க. அப்ப ஜாப்பனீஸ் மொழியில ஏதோ மந்திரம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி ஒரு பொண்ணை காட்டுறாங்க. இவ அந்த லேடியோட பொண்ணுதான். அம்மா ஒரு காலத்துல சிங்கரா இருந்திருப்பாங்க. இப்ப ஒரு 3-4 வருஷமா படுத்த படுக்கையா இருக்காங்க. அதனால அம்மா பண்ண அந்த பாட்டுக்கான ராயல்டி அமௌண்ட் வாங்க வந்திருக்கா. ஆனா அந்த ஆளு இப்ப அந்த பாட்டுலாம் பெருசா போகலாமா, ஏதோ ஓரளவுக்கு தான் போயிட்டு இருக்கு. சோ இனிமே எது ராயல்ட்டில எதிர்பார்க்காதீங்க அப்படின்ட்டு சொல்லி கொஞ்சம் பணத்தை கொடுத்து அனுப்புறாரு. இந்த பொண்ணு பேரு ரினி. கொடுத்த காசை வாங்கிட்டு கிராமத்துக்கு வரா. இவரோட வீடு பாத்தீங்கன்னா சுடுகாட்டுக்கும் காட்டுக்கும் நல்லா இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம அக்கம் பக்கம் பெருசா எதுவும் வீடுலாம் இல்ல. ரினிக்கு மொத்தம் 3 தம்பிங்க. முதல் தம்பி ஸ்கூலுக்கு போயிருக்கான். மத்த 2 தம்பிகளும் விளையாடிட்டு இருக்கானுங்க. பாட்டிக்கு உடம்பு சரியில்லை, அவங்களால நடக்க முடியாது. 2வது தம்பி பேரு பாண்டி. கடைசி தம்பி பேரு இயான். இயானுக்கு வாய் பேச முடியாது. அண்ட் அது மட்டும் இல்லாம அவனால சின்ன ஒலி கூட எழுப்ப முடியாது. அவனுங்க விளையாடிட்டு இருக்க ரினி அப்பா கிட்ட போயிட்டு ராயல்டி பணம் பெருசா கிடைக்கலப்பா அப்படின்ட்டு சொல்றா. அம்மாக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க நிறைய பணம் தேவைப்படுது. இருந்த சேவிங்ஸ் எல்லாத்தையுமே இவ செலவு பண்ணிட்டாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இவ இப்ப காலேஜ்மே டிராப் அவுட் பண்ணிட்டா. சரி இந்த வீட்டை வைக்கலாம் அப்படின்ட்டு பார்த்தாலும் ஆயா அதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. ஆயா பேர்ல தான் இந்த வீடு இருக்கு. சோ என்ன பண்ணா அப்படின்னு பேசிட்டு இருக்க. அப்ப மேல ரூம்ல இருந்து அம்மா மணி அடிச்சு கூப்பிடுறாங்க. அவங்களால பேச முடியாது, எழுந்திருக்கவும் முடியாது. சோ எனி ஹெல்ப்னாலும் மணி அடிச்சு தான் கூப்பிடுவாங்க. சோ அம்மா கிட்ட வந்து பாக்குறா. என்னம்மா பாத்ரூம் போயிட்டீங்களா இல்ல பசிக்குதா அப்படின்ட்டு கேக்குறா. ஆனா பார்த்தா அம்மா மேல பார்த்து பயந்து அப்படியே கத்திட்டு இருக்காங்க. இவளுக்கு ஒண்ணுமே புரியல. ஒண்ணும் இல்லம்மா அப்படின்ட்டு சொல்லிட்டு அங்க இருந்து போறா. அப்புறம் கட் பண்ணா நைட் ஆகுது. அப்பா அம்மா பண்ண அந்த பாட்டை பிளே பண்ணிட்டு வெளியே வந்து உட்கார்றாரு. அப்ப புள்ளக்காரன் வரான். ஏன்டா லேட்டுன்னு கேட்க கடைசியா ஒரு லாங் ட்ரிப்பா அப்படின்ட்டு சொல்றான். என்னன்னு பார்த்தா அப்பா பண தேவைக்காக பைக்கை விற்கிறாரு. உள்ள அக்கா சமைச்சிட்டு இருக்க தம்பிக்காரன் இன்னைக்கு ஸ்கூல்ல டீச்சர் ஒண்ணு சொன்னாங்கக்கா அப்படின்ட்டு சொல்றான். ஃபேமிலில யாராவது இறந்துட்டாங்கன்னா அவங்கள புதைச்சதுக்கு அப்புறம் அந்த இடத்த விட்டு போகும்போது ஃபேமிலியோட கடைசி மெம்பர் 40வது அடி தாண்டாங்கன்னா அந்த பணமே எழுந்து வந்து அவங்களை கொண்டுமா. சோ இதை சொல்ல அக்காக்காரி திட்டுறா. அப்ப டோனி தம்பிகளுக்கு வாட்சை வித்து பீஃப் வாங்கிட்டு வந்திருக்கான். அப்புறம் அம்மா வந்து பார்த்து அவங்களுக்கு தலை சீவி விடுறான். இவன் தான் டெய்லியுமே சீவி விடுவான். அப்படி சீவ நிறைய முடி கையோட வருது. இவன் ஷாக்ல பார்க்க சன்னா ஜன்னல் வேகமா ஓபன் ஆகுது. ஒரு செகண்ட் பயந்து போயிடுறான். அப்புறம் ஜன்னலை வந்து நல்லா மூடிட்டு திரும்பினா அம்மா தலைய லைட்டா தூக்கி இவனே ஒரு மாதிரி உரைச்சி பாக்குறாங்க. அதனால பயத்துல அங்க இருந்து வேகமா போயிடுறான். அப்புறம் கட் பண்ணா பொண்ணு மேல வர அப்பா அம்மா கிட்ட பேசிட்டு இருக்காரு. இதை சீரியஸா பேசிட்டு இருக்காரு. ஆனா இவளை பார்த்தோன்னே அங்க இருந்து எழுந்திருக்காரு. அப்படியே கட் பண்ணா ரினி தூங்கிட்டு இருக்கா. அம்மா மணி அடிக்கிற சவுண்ட் கேக்குது. அதை கேட்டோனே மேல வரா. பார்த்தா அம்மா ஜன்னலை பார்த்த மாதிரி நின்று இருக்காங்க. அதுவும் வெட்டிங் ட்ரெஸ்ல நிக்கிறாங்க. இவ ஷாக்ல அம்மா உங்களால நிக்க முடியுமா அப்படின்ட்டு கேட்டுக்கிட்டே கிட்ட போக எதாச்சியா திரும்பி பெட் பக்கம் பாக்குறா. பார்த்தா அம்மா ஜன்னல் பக்கம் கையை காட்டி மணி ஆடுறாங்க. அதுவும் ரொம்ப பயப்படுறாங்க. இவ அவங்கள பார்த்தோன்னே அப்ப இது யாரு பேயா அப்படின்ட்டு திரும்ப அம்மா பேய் மாதிரி சிரிச்சுக்கிட்டு திரும்புறாங்க. பயந்து போயிடுறா. பட் பார்த்தா இது எல்லாமே கனவுதான். கெட்ட கனவு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க. அப்ப திரும்ப அம்மா மணி அடிக்கிற சவுண்ட் கேக்குது. இவ அதை கேட்டோன்னே வேகமா மேல வரா. பார்த்தா ரூம்ல இவ கனவுல பார்த்த மாதிரியே அம்மா அந்த ஜன்னலை பார்த்த மாதிரி நிக்கிறாங்க. இவ பயத்துல கிட்ட போக ஒரு செகண்ட் ஒருவேளை இது பேயா இருக்குமா அப்படின்ட்டு அந்த பெட்டை பாக்குறா. பார்த்தா அதுல அம்மாவை காணோம். சோ இது அம்மா தான் அப்படின்ட்டு திரும்பி பார்க்க அம்மா வாயை பொழந்துகிட்டு இவளை பார்த்த மாதிரி நிக்கிறாங்க. உடனே மயங்கி விடுறாங்க. இவ பயந்து கத்துறா. எல்லாருமே ஓடி வராங்க. பாவம் அம்மா இறந்துட்டாங்க. கட் பண்ணா மறாவது நாள் வீட்டுக்கு பக்கத்துல இருக்க சுடுகாட்டிலேயே அம்மாவை புதைக்கிறாங்க. அப்ப உஸ்தாத் அப்பாவை பார்த்து உங்களை மசூதியில நான் பார்த்ததே இல்லையா அப்படின்ட்டு கேக்குறாரு. அதுக்கு அப்பா நாங்க பிரேயர்ஸ்லாம் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் ரென் கிட்ட உஸ்தத்தோட பையன் வந்து அவனை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறான். அவன் பேரு ஏன்றா. அவ தம்பிக்கிறான் அங்க இருந்து வராம அப்படின்னு நின்று இருக்கான். என்னடான்னு கேட்டா டீச்சர் சொன்ன அந்த 40 அடி மேட்ர சொல்றான். அதை கேட்டோனே ரின் அப்போ இங்க இருந்து சாக அப்படின்ட்டு அங்க இருந்து போறா. கொஞ்ச நேரம் ஆனதும் பையன் பயந்து அங்க இருந்து ஓடி வந்துடுறான். அவன் கட் பண்ணா எல்லாரும் தூங்குறாங்க. இந்த சின்ன பசங்க ரூம்ல இருந்து பார்த்தா அந்த சுடுகாடு நல்லா தெரியும் போல. சோ அதனால பாண்டி பையன் அப்பா எங்களுக்கு வேற ரூம் கொடுக்குறீங்களா அப்படின்ட்டு கேக்குறான். ஆனா அதுக்கு அப்பா பேய் பிசாஸ் எல்லாம் இல்லப்பா, எல்லாருமே தெய்வங்கள் தான் அப்படின்ட்டு ஆறுதல் சொல்றாரு, மோட்டிவேட் பண்றாரு. அவர் அங்க இருந்து போனதும் தம்பியை பார்த்து டேய் உனக்கு பயமா இருந்தா என் கூட வந்து படுத்துக்கோ அப்படின்ட்டு சைக்கு பண்றான். ஆனா அதுக்கு அவன் உனக்கு தாண்டா பயம் அப்படின்ட்டு கலாய்க்கிறான். அதே சமயம் ஆள்ல அப்பா பசங்க கிட்ட நான் நாளைக்கு டவுனுக்கு போறோமா வேலை விஷயமா, எப்படியும் வரதுக்கு ஒரு 6 மாசம் ஆகும் அப்படின்ட்டு சொல்றாரு. கட் பண்ணா பாண்டி தூக்கம் வராம இருந்திருக்கான். பயத்துல அந்த சுடுகாட்டியே பார்த்துட்டு இருக்கான். அப்ப சவக்குழியில இருந்து ஒரு பொணை எழுந்திருக்கு. அதை பார்த்து பயத்துல அப்படியே நின்றுட்டு இருக்க இந்த சின்ன பையன் பேய் மாதிரி போவைய மேல போத்திக்கிட்டு வந்து நிக்கிறான். ஒரு செகண்ட் தூக்கி வாரி போட்டுருது. அவனை கண்டபடி திட்டிட்டு அங்க பாரா ஜாம்பின்னு சொல்றான். ஆனா பார்த்தா அது டெட் பாடி இல்ல, யாரோ லைட் வச்சுட்டு தான் நிக்கிறாங்க. அதே சமயம் டோனி
அம்மாவையும் காமிக்கிறாங்க. தூக்கம் வராம புடிச்ச பாட்ட ரேடியோல கேட்டுட்டு இருக்கான். அப்ப அவனுக்கு அம்மா மணி அடிக்கிற சவுண்ட் கேக்குது. ஒருவேளை ரேடியோல இருந்தா கேக்குதோ அப்படின்ட்டு ரேடியோவை ஆஃப் பண்றான். ஆனா திரும்ப சத்தம் கேட்க உடனே வேகமா அம்மாவோட ரூமுக்கு வந்து பாக்குறான். பார்த்தா பெட்டுக்கு பக்கத்துல அந்த இடத்துல இருந்து இந்த மணி கீழே விழுது. மிரண்டு போயிடறான் பையன். கட் பண்ணா 6வது நாள் பாண்டி நான் இன்னைக்கு ஸ்கூல் போகல அப்படின்ட்டு லீவ் போட்டான். அப்ப டோனி வந்து அவனுக்கு விளையாட ஒரு பயோஸ்கோப் பொம்மையை கொடுத்துட்டு போறான். அப்ப ரெனி டேப்பை திறக்கிறா, தண்ணி வரல. டே டோனி என்னன்னு பாடுறா அப்படின்ட்டு சொல்ல எனக்கு டைம் ஆச்சு அப்படின்ட்டு அங்க இருந்து போறான். அப்ப சின்ன வந்து எனக்கு குர்றா அப்படின்ட்டு அந்த பயோஸ்கோப் பொம்மையை கேட்கிறான். ஆனா பையன் அதுக்கு கொடுக்க முடியாது அப்படின்ட்டு சொல்லிடுறான். அப்புறம் கட் பண்ணா ரெனி பாத்திரத்தை எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு தண்ணி வரலன்னு வீட்டுக்குள்ளேயே இருக்க கிணறுக்கு போறா. அங்க பாத்திரத்தை கழுவிட்டு அங்கிருந்து கிளம்ப சைட்ல கண்ணாடியில யாரோ 2 பேர் நின்று பாக்குற மாதிரி இருக்கு. யாரோ பார்த்த மாதிரியே இருக்கு அப்படின்ட்டு அந்த கண்ணாடியை திரும்ப வந்து பார்க்க யாருமே இல்ல. அதே சமயம் ரூம்ல பாண்டி அந்த பயோஸ்கோப் பொம்மையில இருக்க அந்த பிக்சர்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கான். அதுல சன்னா அம்மா பையன் வந்து நிக்க தூக்கி வாரி போட்டுருது இவனுக்கு. அப்படியே கட் பண்ணி இந்த குட்டி பையனை காட்டுறாங்க. ஆயா கூட கண்ணாமூச்சி விளையாடுறான். இவன் 10 எண்ணிட்டு வர ஆயா போய் ஒழிச்சுக்கிறாங்க. ஆனா வேணும்னே பாசமா இவன் கண்டுபிடிக்கிட்டோம்னு அந்த கதவை நல்லா தட்டுறாங்க. அந்த சத்தம் கேட்டு பையன் கண்டுபிடிச்சிடறான். கட் பண்ணா நைட் ஆகுது. டோனி பாட்டு கேட்டுக்கிட்டே தூங்குறான். அப்ப திடீர்னு ஃப்ரீக்வன்சி மாறி அம்மா பாடின அந்த பாட்டு ஓடுது. என்னடா இது அப்படின்ட்டு அவன் திரும்ப சரி பண்ண திரும்ப அந்த சாங் ஓடுது. சரி அம்மாவோட சாங் தானே அப்படின்ட்டு அதை விட்டுடுறான். அப்ப திடீர்னு அம்மா மணி அடிக்கிற சவுண்ட் கேக்குது. அதை கேட்டோன்னே பயந்து அந்த ரேடியோவை ஆஃப் பண்ணிடுறான். ஆனா திரும்ப ஆன் ஆக்கி அந்த சாங் பிளே ஆகுது. இந்த ரேடியோக்கு என்னதான் ஆச்சு அப்படின்ட்டு கடுப்பாக்க சன்னா பார்த்தா அம்மா டோனின்னு கூப்பிடுறாங்க. திரும்ப திரும்ப கூப்பிட டோனி மிரண்டு போயிடுறான். உடனே ஆஃப் பண்ணிட்டு எடைய வைக்க திடீர்னு பார்த்தா பெட்டுக்கு பக்கத்துல அம்மா நின்றுட்டு இருக்காங்க. மணி அடிச்சுக்கிட்டு தலைவாரி விடுப்பா அப்படின்ட்டு சொல்றாங்க. பயபுள்ள மிரண்டு போயிடுறான். அப்ப கையில பார்த்தா சீப்பு அந்த முடியுமே இருக்கு. அம்மா அப்படியே அப்ப எழுந்திருக்க டோனி பயந்து லைட் ஆன் பண்றான். ஆனா பார்த்தா அம்மாவை காணோம். இப்போ இங்க அதே சமயம் இங்க 2 பேரும் கிணத்துக்கு பக்கத்துல உச்சா போயிட்டு இருக்கானுங்க. தம்பிக்காரன் சீக்கிரம் உச்சா போயிட்டு உள்ள போறான். பின்னாடியே பாண்டி வரான். ஆனா பார்த்தா அவன் என்னவோ பேய் பார்த்த மாதிரி நின்று இருக்கான். என்னன்னு கேட்டா அங்க அம்மான்னு சொல்லிட்டு ரொம்பவும் பயப்படுறான். எட்டி பார்த்தா அம்மாவுடைய போட்டோ இருக்கு. ஒருவேளை அம்மாவுடைய போட்டோ பார்த்தா பயப்படுறான் அப்படின்ட்டு ஒரு பெட்ஷீட்டை எடுத்துக்கிட்டு அதை மூடிடலாம் அப்படின்னு பொறுமையா போறாங்க. அப்ப தம்பிக்காரன் பயத்துல கண்ண மூடிட்டே வரான். அது கிட்ட போயிட்டு அந்த போட்டோவை மூடிடலான்னு அந்த பெட்ஷீட்டை தூக்கி வீச அது போட்டோல போடாம அதுக்கு முன்னாடி அப்படியே விழுது. ஏதோ மனுஷால் மேல விழுந்த மாதிரி இருக்கு. எனக்கு பயந்து போயிடுறானுங்க. அப்படியே சைலண்டா திரும்பி போக அந்த உருவம் கத்திக்கிட்டு கிட்ட வருது. எனக்கு உசுரே போற மாதிரி கத்துறானுங்க. சத்தம் கேட்டு அக்காவாலா வந்து பார்த்து என்ன என்ன அப்படின்ட்டு கேக்குறா. பாண்டி பேய் பேய் அப்படின்ட்டு சொல்றான். எனக்கு ஒண்ணுமே புரியல. சின்னவன்ட்ட கேட்டா அவன் நான் எதுவும் பார்க்கல அப்படின்ட்டு சொல்லிடுறான். அப்புறம் கட் பண்ணா 6வது நாள் டோனி அம்மாவோட பெல்லையும் சீப்பையும் அவங்க புதைச்ச இடத்துலயே வந்து புதைக்கிறான். அதே சமயம் ரன் கிட்ட ஏன்றா உங்க வீட்டுல ஏதோ பேய் மாதிரி ஏதோ அமானுஷமா இருக்கு. ஆனா பாக்காது உங்க அம்மா மாதிரியே தான் இருக்கு. நீங்க வேணும்னா கொஞ்ச நாளைக்கு எங்க வீட்டுல வந்து தங்குங்க அப்படின்ட்டு சொல்றான். என்றாவன் நைட்டு சுடுகாட்டுல பார்த்துதான் பாண்டி பையன் பயந்துட்டான். இங்க அதே சமயம் வீட்டுல ஆயா வீல் சேர தள்ளுறாங்க. ஆனால் தள்ள முடியல நகர்ல. அதனால ரொம்ப கஷ்டப்பட்டு எழுந்திருக்காங்க. அப்படியே கட் பண்ணா வீட்டுக்கு வரா. வீட்டுக்கு வந்து பார்த்தா ஆயாவை காணோம். வீல் சேர் மட்டும் தான் ஆள்ல இருக்கு. எங்க போனாங்க அப்படின்னு தேடிட்டு இருக்க ஸ்கூலை விட்டு பாண்டியுமே வரான். 2 பேருமே சேர்ந்து தேடுறாங்க. பாண்டி கிணத்து பக்கம் போறான். அப்ப என்னமோ பேய பார்த்த மாதிரி கத்துறான். அக்கா பயந்து ஓடி வரா. பார்த்தா ஆயா கிணத்துக்குள்ள விழுந்து இறந்துட்டாங்க. கட் பண்ண ஆயாவுக்கு இறுதிரங்கு பண்றாங்க. அப்பாக்கு லீவ் கிடைக்கல. இந்த பாண்டி பையன் ஆயாவை பார்த்த அதிர்ச்சியில உடம்பு சரியில்லாம இருக்கான். கட் பண்ண ரெனி வீல் சேரை தள்ளிட்டு வந்து ஆயாவுடைய ரூம்ல விடுறா. அப்ப ஆயா எழுதுன ஒரு லெட்டர் போஸ்ட் பண்ணாம அப்படியே இருக்கு. உடனே அந்த லெட்டரை எடுத்துக்கிட்டு ஹென்றா கூட்டிக்கிட்டு அந்த லெட்டரோட அட்ரஸ்க்கே போறா. இந்த தாத்தாக்கு தான் லெட்டரை எழுதிருக்காங்க. அவரை வாங்கிக்கிட்டு தேங்க்யூமா அப்படின்ட்டு போக அப்ப ரெனி அவர்கிட்ட லெட்டர்ல உங்களால எங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும்னு எழுதிருக்காங்க. அது என்னன்னு கேக்குறா. அதை கேட்டு அவரு திட்டுறாரு. அடுத்தவங்க லெட்டரை ஏமா படிக்கிற அப்படின்ட்டு கேக்குறாரு. அப்புறம் இவ பாவமா பாக்க சரிமா வெயிட் பண்ணுங்க அப்படின்ட்டு சொல்றாரு. தாத்தாவும் பாட்டியும் சின்ன வயசுல இருந்து ஒன்னா படிச்சவங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம லவ்மே பண்ணிருக்காங்க. ஆனா ஆயாவோட அப்பா அம்மா இவங்க லவ்க்கு ஒத்துக்கல. சோ இது எல்லாத்தையுமே சொல்லிட்டு உங்க அம்மாக்கும் ஆயாவுக்கும் ஆகவே ஆகாதுல அப்படின்ட்டு கேக்குறாரு. இல்லையா அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, அவங்க நல்லா தான் பேசிப்பாங்க அப்படின்ட்டு அப்படின்னு சொல்றா. அது நீ பிறந்ததுக்கு அப்புறம் தான்மா, ஆனா அதுக்கு முன்னாடி அப்படின்ட்டு ஒரு பெரிய டியூஸ்ட ஓபன் பண்றாரு. ரெனியோட அப்பாக்கும் அம்மாக்கும் மேரேஜ் ஆகி 10 வருஷமா குழந்தை இல்ல. இதனால ஆயா ரொம்பவுமே திட்டுவாங்களாம். சோ இதனால அப்பாவும் அம்மாவும் சாத்தான வழிபடுறவங்க கூட சேர்ந்து அந்த சாத்தான வழிபட்டு அதோட அருளால ரின்ன பெற்றிருக்காங்க. இத கேட்டோன்னே ரின் சுத்தமா நம்பவே இல்ல. இங்க அதே சமயம் இங்க பாண்டி உடம்பு சரியில்லாம அப்படி தூங்கிட்டு இருக்கான். அப்ப தூக்கத்துல என் தம்பி எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனா நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு சொல்றான். இங்க தாத்தா ரின் கிட்ட ஒரு ஆர்டிகிள கொடுக்குறாரு. நான் சொல்றது எதுவுமே நம்ப மாட்டேன், ஆனா உன் வீட்டுல நடக்கிற அந்த அமானுஷத்துக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்கு, டைம் கிடைக்கும் போது படிச்சு பாருமா அப்படின்ட்டு சொல்லி அனுப்புறாரு. கட் பண்ணா வீட்டுல காமிக்கிறாங்க. நைட் ஆயிடுச்சு. எல்லாரும் சாப்பிட்டு இருக்கு. இந்த பாண்டி என்னமோ பேய் பார்த்த மாதிரி உறைஞ்சு போய் உட்காந்துட்டு இருக்கான். அப்புறம் நைட்டு பசங்க தூங்க இந்த பாண்டி பையன் தூக்கத்துல நீ சாகணும்னு நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சைன் லாங்குவேஜ்ல
இல்ல சொல்றான். அதை பார்த்த சின்னவன் பயத்துல திரும்பிக்கிறான். அப்ப சடனா பார்த்தா பாண்டு கிட்ட வந்து நிக்கிறான். இவன் பயத்துல அவனே பார்க்க அவன் சைலண்டா போய் படுக்கிறான். அப்ப சின்னவனுக்கு ஆயா கண்ணாமூச்சி விளையாடும் போது தட்டினாங்கல்ல, அந்த சத்தம் கேக்குது. அதை கேட்டோடனே அவன் அந்த சத்தத்தை ஃபாலோ பண்ணிட்டே போறான். ஆயா ரூம்ல இருந்து தான் சத்தம் கேக்குது. இவன் பொறுமையா போயிட்டு அந்த கதவை திறக்க உள்ள கருப்பு உருவம் தெரியுது. அதை பார்த்தோன்னே கத்திக்கிட்டே ஓடுறான். ஆனா சட்டை ஆளில மாட்டிக்குது. இவனாலதான் எந்த ஒளியுமே எழுப்ப முடியாதுல, அதனால இவன் கத்துற சத்தம் யாருக்குமே கேட்கல. அப்ப கதவு பொறுமையா திறந்துகிட்டு ஆயா மூச்சு வாங்கிட்டு கிட்ட வராங்க. இவன் பயத்துல அப்படி நடுங்கிட்டு இருக்க. அப்படியே கட் பண்ணி மேலதான் காமிக்கிறாங்க. இனி எழுந்து வந்து அம்மாவோட பாட்டை பிளே பண்றா. அப்ப அது ஸ்டக் ஆயிடுது. அதனால அந்த ஸ்டிக்கரை எடுத்துட்டு பிளே பண்றா. அப்ப அந்த சாங் ரிவர்ஸ்ல பிளே ஆகுது. அதனால இவ இந்த பேக் வாய்ட்ல அதை சுத்துறா. ஆனா தெளிவா கேட்கல. அதனால ரிமோட் கார் எடுத்து அதுல வைக்கிறா. அது வேகமா ரிவர்ஸ்ல சுத்துது. அந்த சாங் பிளே ஆகாம ஏதோ மந்திர வார்த்தைகள் ஜாப்பனீஸ் மொழியில கேக்குது. இவ அதை கேட்டோன்னே பயத்துல தம்பிகளை வந்து பாக்குறா. சின்னவனை காணோம். உடனே டோனி கிட்ட கேக்குறான். அவன் பாக்கலன்னு சொல்றான். உடனே ரெண்டு பேரும் சேர்ந்து தேடுறாங்க. வெளியே ட்ரங்க் போட்டி ஒண்ணு இருக்கு. அதுலதான் அவன் எப்பயுமே விளையாடுவான். ஒருவேளை அதுல இருப்பானோ அப்படின்ட்டு அதை திறந்து பாக்குறா. பார்த்தா உள்ள தூங்கிட்டு இருக்கான். ட்ரெயின் பயத்துல அவனுக்கு ஒன்னும் ஆகியிருக்க கூடாது அப்படின்ட்டு வேண்டிக்கிட்டே எழுப்புறா. நல்ல வேலை பையனுக்கு ஒன்னும் ஆகல, தூங்கிட்டு தான் இருந்திருக்கான். ஏன்டா அப்படி பண்ண அப்படின்ட்டு கேட்டா ஆயான்னு சைக்கிள் காமிச்சு ரொம்பவுமே பயப்படுறான். அப்ப டோனி அந்த புக்கை எடுத்துட்டு வந்து இது என்னன்னு கேக்குறான். ரெனி அந்த தாத்தாவை பத்தி சொல்றா. அதை கேட்டோனே டோனி இதை படிச்சியா அப்படின்னு கேட்க இவ இல்லன்னு சொல்றா. ஆனா தாத்தா படிக்க சொல்லிருப்பாரு. உடனே டோனி இதுல என்ன இருக்கு அப்படின்ட்டு பாப்போம்னு அதை படிக்கிறான். அதை படிச்சுட்டு அதுல என்ன இருக்குன்னு சொல்றான். சாத்தான வழிபடுற ஒரு குரூப் இருக்குதான். அதுல குழந்தை பெத்துக்க முடியாத பெண்கள் இணைஞ்சு சாத்தான வழிபட்டு அதோட உதவியால குழந்தை பிறக்குமா. சோ அதை பத்தி சொல்ல அக்கா இப்ப அதனால என்னன்னு கேக்குறா. அதுக்கு டோனி அப்படி பிறக்கிற குழந்தையில கடைசி குழந்தை 7 வயசு ஆனதும் அந்த குழந்தைய சாத்தானுக்கு பலி கொடுக்கணும், அப்படி இல்லைன்னா அது விடாது அப்படின்ட்டு சொல்றான். இவ அதை கேட்டோனி நக்கலா பாக்குறா அவனை. அப்ப டோனி உன் வயசு என்னன்னு கேக்குறான். இவளுக்கு 22, டோனிக்கு 16, பாண்டிக்கு 10, சின்னவனுக்கு 6 வயசு ஆகுது. இவங்க எல்லாருக்குமே ஒரு 6 வயசு கேப் இருக்கும். சோ ஒருவேளை அம்மா அந்த சாத்தான வழிபட்டு இருக்கலாம், நாம அது மூலமா பிறந்திருக்கலாம். ஏன்னா அம்மாக்கு அவங்க பெத்த பிள்ளைய பலி கொடுக்க விருப்பம் இல்லாம இருக்கலாம். அதனாலதான் உனக்கு 7 வயசு ஆகிறதுக்குள்ள நான் பிறந்திருக்கேன், எனக்கு 7 வயசு ஆகிறதுக்குள்ள பாண்டி பிறந்திருக்கான் அப்படின்ட்டு சொல்றான். அண்ட் அது மட்டும் இல்லாம இப்ப சின்னவனுக்கு இன்னும் 3 நாள்ல 7வது பிறந்த நாள் வரப்போகுது. அவரை கட் பண்ணா சின்ன தம்பிக்கு சாப்பாடு கொடுக்குறா. அப்ப ஹீரோனுக்கு பின்னாடி ஆயாவோட சேர் வந்து நிக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாம ஆயாக்கு ஆஸ்மா ப்ராப்ளம் இருக்கும். சோ அந்த மூச்சு வர சவுண்ட் நல்லாவே கேக்குது. என் பயத்துல திரும்பி பாக்குறா. சேர்ல யாருமே இல்ல, சேர் மட்டும் தான் இருக்கு. ஆனா கண்ணாடி பக்கம் பார்த்தா ஆயா அழுதுட்டு இருக்காங்க. என் பயந்து திரும்பி பார்க்க அவங்கள காணோம். உடனே இதை பத்தி உஸ்தாத் கிட்ட சொல்றா. அவர் வீடு முழுக்க வந்து பார்த்துட்டு உறவுகளா இருந்து இறந்தவங்க பெய்யா வரமாட்டாங்கம்மா, அப்படியே வந்தாலும் உங்களை காப்பாத்து தான் நினைப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் உஸ்தாத் போகும்போது நீங்க பிரேயர் எதுவுமே பண்ணாம இருந்திருக்கீங்க, சோ இனிமே பண்ணுங்க, கடவுள் மேல அன்பு செலுத்துங்க அப்படின்ட்டு சொல்றாரு. அப்புறம் கட் பண்ணாரு நீ நைட்டு பைப்ல மூஞ்சி கழுவிட்டு இருக்கா. அப்ப யாராவுல பாக்குற மாதிரி ஃபீல் ஆகுது. அதனால இவ பயத்துல ஒவ்வொரு தடவையும் மூஞ்சி கழுவிட்டு திரும்பி பாக்குறா. யாருமே இல்ல. பட் சன்னா பார்த்தா ஆமா பேயா நிக்கிறாங்க. மிரண்டு போயிடுறா இவ. கட் பண்ணா எல்லாரும் தூங்குறாங்க. இப்பெல்லாம் பாண்டி சரியா பேசுறதே இல்ல. அதே சமயம் எங்க அக்கா ப்ரே பண்ணிட்டு இருக்கா. அப்படியே இங்க திரும்ப வந்தா ரூம் கதவு தானா திறக்குது. அந்த சத்தம் கேட்ட குட்டி பையன் வேகமா போய் கதவை மூடிட்டு பயத்துல வந்து படுத்துக்கிறான். இங்க ரின்ன யாரோ பாக்குற மாதிரி இருக்கு. யாருன்னு பார்த்தா அம்மா பேய் தான். ஜன்னலுக்கு வெளியே இருந்து பாக்குறாங்க. அதே சமயம் இங்க குட்டி பையனுக்கு ஆயா நல்லா மூச்சு விடுத்து வர்ற மாதிரி சவுண்ட் கேக்குது. அதை கேட்டோன்னே பயத்துல பெட்ஷீட்டை விளக்கிட்டு பாக்குறான். பார்த்தா பாண்டு கிட்ட ஆயா நிக்கிறாங்க. அவங்க உடனே இவனை பார்க்க மிரண்டு போயிடுறான். இங்க ரெனி குனிஞ்சு எழுந்திருக்க பின்னாடி அம்மா பேய் அது இருக்கிறத இவன் உணர்றா. ஆனா நிறுத்தாம ப்ரே பண்றா. உடனே பார்த்தா முன்னாடி வந்து நிக்குது. அள்ளு விட்டுருது இவளுக்கு. வேகமா அந்த பர்தாவை கழட்ட பார்க்க அதுக்குள்ள அந்த பேய் வருது. செம்மையா மிரண்டு போயிடுறா. அப்படியே கட் பண்ணா 4 பேரும் உஸ்தாத் வீட்டுக்கு வராங்க. அப்பா வர வரைக்கும் நாங்க இங்கே இருக்கோம் அப்படின்ட்டு சொல்றாங்க. கட் பண்ணா வர நாள் 3 பேரும் அந்த பேய்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு பேசிட்டு இருக்காங்க. அப்ப டோனி நம்ம ஒத்துமையா இருந்தா அந்த பேயால ஒன்னும் பண்ண முடியாதுன்னு அந்த ஆர்டிகல்ல போட்டுருந்துச்சு அப்படின்ட்டு சொல்றான். இவங்க பேசிட்டு இருக்க தாத்தா கால் பண்றாரு. நான் போயிட்டு வரேன், நீங்க இங்கே இருங்க அப்படின்ட்டு அங்க இருந்து கிளம்புறான். கட் பண்ண அந்த பாண்டி பையன் தம்பிய கொலை வெளியில பாத்துட்டு இருக்கான். அதே சமயம் எங்க தாத்தாவை வந்து என்றா பாக்கலாம். அவர் ஆர்டிகல்ல எழுதாத முக்கியமான விஷயத்த ஒரு லெட்டர்ல எழுதி கொடுக்குறாரு. அப்ப அவன் தாத்தா கிட்ட அந்த சாத்தானா பத்தியும் அதை வணங்குற அந்த கல்ட் குரூப் பத்தியும் கேக்குறான். அவர் சொல்றதை யாரும் கேட்காம இருக்க சவுண்டா சாங்க வச்சுட்டு அவன் காதுல வந்து சொல்றாரு. கட் பண்ணங்க நீ காய்கறி கட் பண்ண கத்திய வந்து தேடுறா. பார்த்தா அந்த பாண்டி பையன் வச்சிருக்கான். தம்பி ஏதாவது பண்றதுக்கு எடுத்தானான்னு தெரியல. எங்க தாத்தா வீட்டுல என்றா போனதும் யாரோ வராங்க. கதவை திறந்து வேகமா தட்டுறாங்க. தாத்தா பயந்து கட்டைய கையில எடுத்து நிக்கிறாரு. அதே சமயம் என்றா போயிட்டு இருக்க சன்னா ஒருத்தன் குறுக்க வரான். அதனால ஸ்லிப் ஆகி கீழே விட எதிர்த்தாப்புல வந்த லாரி மேல ஏறி அங்கேயே இறந்துடுறான். கட் பண்ணா என்றோட பாடிய வீட்டுக்கு கொண்டு வராங்க. அப்பா ரொம்பவுமே ஃபீல் பண்றாரு. அப்ப அவன்
பாக்கெட்ல இருந்து தாத்தா கொடுத்த லெட்டர் விழுது. ரெனி அதை எடுத்துக்கிறா. அப்புறம் கட் பண்ணா என்றாக்கு இறுதி சடங்கு நடக்குது. 10 வருஷத்துக்கு முன்னாடியே பொண்டாட்டி இறந்துட்டாங்க. இப்ப பிள்ளையுமே போயிட்டானே அப்படின்ட்டு உஸ்தாத் ரொம்பவுமே உடஞ்சு போயிட்டாரு. கட் பண்ணா நைட் ஆகுது. ரெனி டைனிங் டேபிள்ல படுத்துட்டு இருக்க. அப்ப வேகமா ஜன்னல் கதவு திறக்குது. பயந்து எழுந்திருக்கா. உடனே வெளியே யாராவது இருக்காங்களா அப்படின்ட்டு பாக்குறா. பார்த்தா யாருமே இல்ல. சரி ஜன்னல் கதவு மூடலாம் அப்படின்ட்டு மூட யாராவது கையை பிடிச்சி வெளியே இருக்கிறாங்க. நல்லா பலமா இருக்கையோ பயத்துல கத்துறா. உடனே தம்பிங்க 3 பேருமே ஓடி வரானுங்க. அப்ப உஸ்தாத் பாக்குறாரு. ஆனா பாத்துமே எதுவுமே கண்டுக்கல. வேகமா பசங்க பயந்து அங்க இருந்து ஓட அப்பா வந்து நிக்கிறாரு. வீட்டுல இல்லாம இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேக்குறாரு. பசங்க நடந்தது எல்லாத்தையுமே சொல்றானுங்க. அப்புறம் கட் பண்ணா அப்பா ஆயா போட்டோ வச்சு ரொம்பவுமே ஃபீல் பண்ணி அழுறாரு. அப்ப பசங்க கிட்ட நாளைக்கே நாம கிளம்புறோம்னு சொல்றாரு. அப்புறம் கட் பண்ணா அப்பா ரூம்ல இருக்க ரினி வந்து அன்னைக்கு அம்மா சாகிறதுக்கு முன்னாடி நீங்க என்னமா அவங்க கிட்ட சீரியஸா பேசிட்டு இருக்கீங்க, அது என்னன்னு கேக்குறா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே அப்படின்ட்டு சொல்ல வர அதுக்காக இவன் அந்த புக்கை பத்தியும் தாத்தாவை பத்தியுமே சொல்றா. அதை கேட்டோடனே அப்பா உண்மையை ஒத்துக்கிறாரு. இவங்க அந்த சாத்தான வழிபட்டு தான் இவங்க 4 பேருமே பத்திருக்காங்க. இதை கேட்டோடனே ரினி பயந்து போயிடுறா. அண்ட் அது மட்டும் இல்லாம அப்பா சொல்லி தான் அம்மா சூசைட் பண்ணி இறந்துருக்காங்க. ஏன்னா யாராலையும் காப்பாற்ற முடியாது அப்படின்ட்டு சொல்லிட்டாங்களாம். இனிமே அவங்க கஷ்டப்படுறத பார்க்க இவரால முடியல. சோ அதனால அவங்களுக்குள்ள பேசி ஒரு முடிவை எடுத்துக்காங்க. அப்ப அதே சமயம் கீழே தம்பிக்கு உச்சா வருதே அப்படின்னு டோனி அவனை கூட்டிக்கிட்டு கிணறு இருக்க ரூமுக்கு வரான். தம்பி உள்ள போக இவன் வெளியே நிக்கிறான். உடனே வேகமா அந்த கதவை மூடுது. பயத்துல இவன் கத்துறான். வேகமா அப்பாவும் அக்காவும் ஓடி வராங்க. கதவை உடைச்சிக்கிட்டு ஓபன் பண்றாங்க. பார்த்தா அந்த பேய் தம்பியை கூட்டிக்கிட்டு அப்படியே அந்த கிணத்துல குதிக்குது. அதை பார்த்தோன்னே அப்பா கொஞ்சம் கூட யோசிக்காம புள்ளைய காப்பாத்த அப்படியே குதிக்கிறாரு. பையனை தூக்கிக்கிட்டு கையில ஏறுறாரு. அப்ப தண்ணில இருந்து அந்த பேய் பொறுமையா மேல வருது. அப்ப அதே சமயம் வெளியே பார்த்தா நிறைய பேரு கொட்டுற மழையில இவங்க வீட்டு பக்கம் வராங்க. அதை பார்த்த ரெனி கோவத்துல உங்களுக்கு என்னதான் வேணும் அப்படின்ட்டு சண்டைக்கு போறா. ஆனா தம்பிக்காரன் உள்ள எடுத்துட்டு வந்துடுறான். அவங்க யாருன்னு தெரியல. ஆனா இவங்க வீட்டை சுத்தி ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்க. ஆனா எதுவும் பண்ணாம அப்படியே சைலண்டா நிக்கிறாங்க. அதை பார்த்து இவங்க பயப்பட அப்ப ஆயாவோட சேர் கிட்ட வருது. உடனே பறந்து மேல வந்து விழுது. இவங்க 3 பேரும் பயந்து ரூம்குள்ள போயிடுறாங்க. டேபிள் சேர்னு எல்லாமே பறந்து விழுது. உடனே 2 பக்கமும் டோர்ஸ் க்ளோஸ் ஆகுது. ஆனா 2 தம்பிங்களும் இனிமே வெளியே தான் இருக்கானுங்க. அப்ப அந்த பாண்டி பையன் பயத்துல தம்பியை விட்டுட்டு அவன் மட்டும் தனியா போய் ஒழிச்சுக்கிறான். தம்பி அந்த பேய் வெளியே எடுக்குது. காத்துல அவன் பறந்துட்டு இருக்கான். ஆனா எப்படியோ ஒரு கையால அந்த செவுத்த புடிச்சிட்டு இருக்கான். உள்ள 3 பேர் அந்த கதவை உடைக்க ட்ரை பண்றாங்க. ஆனா சுத்தமா முடியல. அதே சமயம் சின்னவன் உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு சைகை பண்றான். அப்ப பாண்டிக்கு அவன் பேசுறது கேக்குற மாதிரி இருக்கு. தம்பி திரும்ப திரும்ப உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு சொல்ல பாண்டி தைரியமா பேயாவது மயிராவது அப்படின்ட்டு தம்பியை ஓடி போய் காப்பாத்துறான். அப்ப உடனே அந்த அடிச்சிட்டு இருந்த அந்த பலத்தை காத்து நிக்குது. எல்லாமே நார்மல் ஆகுது. அப்ப அப்பா கோவம் வெளியே போய் என் புள்ளைய விட்டுடுங்க, வேணும்னா என்கிட்ட மோதுங்க அப்படின்ட்டு கத்துறாரு. அப்ப எல்லாரும் ஒரே நேரத்துல ஒரு கைப்பிடி மண்ணை போடுறாங்க. கட் பண்ணாம எல்லாத்தையும் பேக் பண்றாங்க. அப்ப அப்பா பசங்க கிட்ட கடைசி இந்த வீட்டுல ஏனோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு சொல்றாரு. அப்புறம் ஃபேமிலியா ஜாலியா கவலையெல்லாம் மறந்துட்டு ஜாலியா பாட்டு பாடிட்டு இருக்காங்க. அப்ப உஸ்தத்துமே வர்றாரு. அன்னைக்கு ஹெல்ப் பண்ணாம இருந்ததுக்கு சாரி கேக்குறாரு. அப்ப இந்த ரினி நான் கொஞ்சம் வால்க் மாதிரி போயிட்டு வரேன் அப்படின்ட்டு போறா. அப்ப கீழே பார்த்தா இந்த சூனியம் மாந்திரிகம் இதுக்கெல்லாம் பயன்படுத்துற அந்த சிகப்பு கலர் விதைகள் இருக்குது. அதை பார்த்தோன்னே இது என்னன்னு ஆச்சரியமா பாக்குறா. அப்படியே கட் பண்ணா நைட் ஆகுது. வீட்டுல தனியா இருக்க ஒரு மாதிரி இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம நீங்களுமே நாளைக்கு ஊருக்கு போயிருவீங்க. சோ அதனால நான் இன்னைக்கு நைட்டு இங்கே இருக்கேன் அப்படின்ட்டு சொல்றாரு. சோ ஜாலியா பேசிட்டு இருக்க அப்ப சார்னா கரண்ட் கட் ஆயிடுது. டோனி வெளியே பார்த்துட்டு நார்மல் கரண்ட் கட் தான் அப்படின்ட்டு சொல்றான். அப்புறம் கட் பண்ண எல்லாரும் தூங்குறாங்க. ஆனா ரென்னிக்கு தூக்கம் வரல. அப்ப என்றா கிட்ட இருந்து விழுந்த அந்த லெட்டர் ஞாபகம் வருது. அதை எடுத்து படிக்கிறா. உடனே டோனியை வந்து பார்த்தா அவனை எழுப்பி இதை பாருன்னு சொல்றா. அப்ப டைம் பாத்தீங்கன்னா 11:55 12 மணி ஆனா என்னோட பர்த்டே. அந்த ஆர்டிகல்ல சாத்தான் மூலமா பிறந்த குழந்தைகள்ல கடைசி குழந்தைய 7 வயசு ஆனதும் அந்த சாத்தானுக்கே பலி கொடுக்கணும் அப்படின்னு இருந்திருக்கும். ஆனா இதுல அது உண்மை இல்ல. அந்த கடைசி குழந்தை அதுக்கு 7 வயசு ஆனதும் அந்த சாத்தானோட குழந்தையாவே அது மாறிடும் அப்படின்னு போட்டிருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம நைட் வந்தவங்க எல்லாருமே அந்த சாத்தான வழிபடுற கல்ட் குரூப்பை சேர்ந்தவங்க தான். அவங்க சின்னவனா கூட்டிட்டு போக வரல. அவனுக்கான நேரத்தை குறிச்சிட்டு அவங்க கடவுளா வணங்குற சாத்தானுக்கு மெசேஜை பாஸ் பண்ணிட்டு தான் போயிருக்காங்க. சோ அதனாலதான் அவங்க ஒரு கைமுடி மண்ணை இவங்களை பார்த்து போட்டிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம ரெனி காட்டுக்குள்ள சிகப்பு கலர் விதைய பார்த்திருப்பா. சோ இத பத்தி பேசிட்டு இருக்க அப்ப திடீர்னு அம்மா மணி அடிக்கிற சவுண்ட் கேக்குது. அதை கேட்டோன்னே இங்க வெளியே வர அம்மா பேய் படிக்கட்டுல அப்படியே மேல ஏறி வருது. அதை பார்த்தோன்னே பயந்து கதவை முடிக்கிறாங்க. அப்புறம் பயத்துல இது உண்மையான இந்த கதவை திறந்து பார்த்தா அம்மா பேய் முன்னாடி நின்று இருக்கு. மிரண்டு போயிடுறாங்க இவங்க. கட் பண்ண எங்க ரூம்ல பாண்டி நார்மலா இருக்கான். அந்த டிராமால இருந்து வெளியே வந்துட்டான். ஆனா தம்பிக்காரன் சுடுகாட்டை பார்த்துக்கிட்டு ஜாப்பனீஸ் மொழியில ஏதோ மந்திரம் மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஓப்பனிங்ல அம்மா சொன்னாங்கல்ல அதே மந்திரம் தான். அண்ட் அது மட்டும் இல்லாம இப்ப அவனோட உண்மையாவே பேச முடியுது. அதை பார்த்து ஷாக்ல இவன் என்னன்னு கேட்க என் ஃப்ரெண்ட்ஸோட நான் பேசிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு ஒரு மாதிரி சிரிக்கிறான். அப்படியே பொறுமையா வெளியே போக பாண்டி பயத்துல அந்த பக்கம் பாக்குறான். பார்த்தா ஜன்னலுக்கு வெளியே 2 டெட் பாடிஸ் நின்னுட்டு இருக்கு.
இருக்கு. பயவுல மிரண்டு போயிடுறான். அப்ப அதே சமயம் இங்க மேல அப்பா நல்லா தூங்கிட்டு இருக்காரு. கதவு தானா திறக்குது. அதே மாதிரி இங்க பாடி ரூம்லயும் கதவு தானா திறக்குது. அவன் கடலுக்கு கீழே நடுங்கிட்டு மறைஞ்சிட்டு இருக்கான். அந்த டெட் பாடி கிட்ட வந்து நிக்குது. அவன் பயத்துல வாயை புதிக்கிட்டு இருக்க. அதே சமயம் இங்க ஹால்ல புஸ்தர் தூங்கிட்டு இருக்க. அவருக்கு என்னமோ சவுண்ட் கேக்குது. என்னன்னு போய் பாக்குறாரு. பார்த்தா புள்ளையோட டெட் பாடி நிக்குது. அதை பார்த்தோன்னே பயந்து ஒரு பின்னாடி போக முன்னாடி நிறைய டெட் பாடிஸ் நிக்குது. அப்ப அந்த சின்னவன் டைனிங் டேபிள்ல இருந்து கத்தி எடுக்கிறான். இங்க மேல ரூம்ல அப்பா தூங்கிட்டு இருக்க. மணி அடிக்கிற சவுண்ட் கேக்குது. அதை கேட்டோன்னே அவர் பயந்து திரும்பி பார்த்தா பொண்டாட்டி பேய பக்கத்துல படுத்துட்டு இருக்காங்க. இவர் மிரண்டு போய் வேகமா வெளியே வந்துடுறாரு. கதவையுமே மூடிடுறாரு. பசங்களை கூட்டிட்டு வேகமா கீழே ஓடி வர்றாரு. அப்ப பார்த்தா உஸ்தத்தை சின்னவன் கத்தியால குத்திட்டான் போல. அதை பார்த்தா இவங்க பயந்து வேகமா பாண்டி கிட்ட ஓடி வராங்க. அவனுக்கு என்னாச்சு அப்படின்ட்டு பார்த்தா கடலுக்கு கீழே பயத்துல நடுங்கிட்டு இருக்கான். அப்ப திரும்ப மணி அடிக்கிற சவுண்ட் கேக்குது. அதை கேட்டோன்னே ரினி கதவை லைட்டா ஓபன் பண்ணி அந்த வழிய பாக்குறா. அப்ப மேல இருந்து சின்னவன் நடந்து வரான். அவன் பின்னாடி அம்மா மணி ஆடிட்டே வராங்க. அதை பார்த்தோன்னே அப்பா பிள்ளைய காப்பாத்த நான் போறேன் அப்படின்ட்டு சொல்ல அதுக்கு ரினி வேணாம்ப்பா நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்ட்டு சொல்றா. அவன் அவனுங்களை ஒருத்தனா மாட்டிட்டான்ப்பா அப்படின்ட்டு சொல்றா. ஆனா அவர் எதுவுமே கேட்காம வெளியே ஓடி வந்து பாக்குறாரு. பார்த்தா அந்த பொணங்களுக்கு நடுவுல அவன் நிக்கிறான். கூட அம்மாவுமே நிக்கிறாங்க. இப்ப சின்னவனால நல்லா பேச முடியுது. வாங்கப்பா அப்படின்ட்டு கூப்பிடுறான். உடனே அப்பா கூட்டிட்டு பசங்க உள்ள போயிடுறாங்க. கதவை சாத்திடுறாங்க. ஆனா சைட்ல கிணத்து பாத்துல இருந்து பொணங்களா வருதுங்க. அதுங்க வர இவங்க உள்ள வந்து கதவை மூடிடுறாங்க. ஆனா உடைச்சிட்டு அதுங்க உள்ள வர ட்ரை பண்ணுதுங்க. இவங்க பயந்து வேகமா ஆயோட ரூம்குள்ள போய் கதவை சாத்திக்கிறாங்க. வீட்டை சுத்திலுமே இந்த பிணங்கள் நிக்குதுங்க. ரவுண்ட் அப் பண்ணிச்சுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த ரூம் கதவையுமே உடைச்சிட்டு உள்ள வர ட்ரை பண்ணுதுங்க. டோரோட லாக்குமே உடஞ்சிருது. ஆனா பார்த்தா கதவு ஓபன் ஆகல. என்னன்னு பார்த்தா ஆயாவோட ஆன்மா அந்த கதவை தாங்கி குடிச்சுக்கிட்டு நிக்கிறாங்க. பசங்க கண்ணாடியில பார்த்து ஆயான்னு ஃபீல் பண்ணி அழறாங்க. அப்ப திடீர்னு பார்த்தா பின்பக்கம் இருந்து தாத்தா ஓடி வர்றாரு. வாங்க எல்லாரும் அப்படின்னு கூட்டிட்டு அங்க வந்து கிளம்புறாரு. பின்னாடி அந்த பொணங்கள் துரத்திட்டு வருதுங்க. அப்ப அப்பா என் புள்ளன்னு அழறாரு. அதுக்கு தாத்தா இப்ப அவன் சாத்தனோட மகனா மாறிட்டான், நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்ட்டு சொல்றாரு. அப்ப பின்னாடி அந்த பொணங்கள் கிட்ட வந்துடுது. உடனே கார் ஸ்டார்ட் ஆக வேகமாங்கிறது போறாங்க. அப்படியே கட் பண்ணி ஒரு வருஷம் கழிச்சு காமிக்கிறாங்க. இப்ப டவுன்ல ஒரு அபார்ட்மெண்ட்ல வாடகைக்கு இருக்காங்க. அப்ப பக்கத்து வீட்டுக்காரங்க சாப்பாடு கொஞ்சம் மீந்துருச்சு அப்படின்ட்டு கொடுக்குறாங்க. சாப்பாடை கொடுத்துட்டு அந்த லேடி வீட்டுக்கு வர அவங்களுடைய ஹஸ்பண்ட் என்ன கொடுத்தாச்சா அப்படின்ட்டு கேக்குறான். கொடுத்தாச்சு, அடுத்த அறுவடை ரெடின்னு மேப்ல வந்து பின் பண்றா. அப்ப டேபிள்ல பார்த்தா அந்த சிகப்பு கலர் விதைகள் ஒரு ஜார் முழுக்க இருக்கு. இவங்க அந்த சாதாரண வழிபடுற கல் குரூப்பை சேர்ந்தவங்க போல. இந்த மாதிரி இவங்க உலகம் முழுக்க டிராவல் பண்ணி நிறைய அறுவடைகளை பண்ணிருக்காங்க. இதோட பாட்டுக்கான லீடை கொடுத்து சாத்தான் சேவ்ஸ் என்ற மூவி இங்க முடியுது. சோ இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிக்கணும்னு நம்புறேன். இது போல ஒரு நல்ல மூவியோட மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ கைஸ்.